அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் ஸ்ரீ ஹரிப்ரியா ஜோதிடர் அவினாசியிலிருந்து. வரக்கூடிய 2025 முக்கியமான ஆண்டா கருதப்படும். ஏன் அப்படின்னா இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல முக்கியமான தாக்கங்களை ஏற்படும். அதுல அதிகமான தாக்கம் ஏற்பட போற 5 குறிப்பிட்ட ராசிகள் யார் யாரு, அவங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 29, 2025 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பெயர்ச்சி மே 14 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு குரு பகவான். ராகு கேது பெயர்ச்சி மே 18 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறான். சனி பகவான் 2 வருடங்களுக்கு ஒரு முறையும், ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறையும், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறையும் பயிற்சி ஆவாங்க. அப்ப இந்த 3 கிரக பெயர்ச்சியும் இந்த 2025 குறிப்பிட்ட ஒரு மாத இடைவெளியில நடக்க இருக்கிறதுனால பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையும், ஒவ்வொரு மனுஷங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லாம பொதுவா நம்ம செய்தித்தாள்லயோ தொலைக்காட்சிகள்லயோ ஒரு செய்திகளை பார்க்கும்போது பல துர்மரணங்கள் சார்ந்த செய்திகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ராகு கேது சனி பெயர்ச்சி இது எல்லாமே கோர விபத்துகள், இயற்கைக்கு மாறான துர்மரணங்கள், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கும். சாலை விபத்துகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில திடீர் நஷ்டம், தற்கொலை அளவுக்கு போகக்கூடிய விரக்தி மனநிலை, இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். இது மாதிரி நிகழ்வுகள் மட்டும் இல்லாம சிலருக்கு திடீர் யோகங்களையும் கொடுக்கும். லாட்டரி சீட்டு மாதிரி அதிர்ஷ்டம், பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு உயர்வு, இது நாள் வரைக்கும் மத்தியமமா இருக்கிற தொழில திடீர்னு நல்ல ஒரு வருமானம், வெளிநாட்டு உத்தியோகம், ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள்ல முக்கியமான தீர்வுகள், வெளியில லாக் ஆயிருந்த பணம், நிலுவையில் இருந்த பணம் வசூலாகிறது, இது போன்ற பல நல்ல பலன்களையும் கொடுக்கும். எந்த 5 ராசிகள் இந்த கிரக பயிற்சிகள்னால அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அது யார் யாரு அப்படிங்கும் போது மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்ப ராசி. மிதுனம் எப்போதுமே முன் யோசனையோட செயல்படுற மிதுன ராசி அன்பர்களே, இப்போ உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும், 3ல கேதுவும், 9ஆம் இடத்துல ராகுவும் பயிற்சி ஆகிறாங்க. இதனால பல விஷயங்கள்ல காரிய வெற்றிகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், சகோதர வகையில நல்ல லாபம், புதிய தொழில் ஆரம்பம், இதெல்லாமே அமையும். ஆனாலும் சொந்த தொழில ஈடுபடுறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள், வேலை ஆட்கள்னால பிரச்சனைகள், வருமானம் குறைவு, கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு மேல் அதிகாரிங்க, இவங்களோட திடீர் பகைகள், மனஸ்தாபங்கள்லாம் உருவாகலாம். அப்ப உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைவாகிற மாதிரி சூழ்நிலைகள், நெருங்கின உறவுகள்ல கர்ம காரியங்கள் போன்ற திடீர் இழப்புகள் ஏற்படலாம். அப்பா வகையான திடீர் மருத்துவ செலவுகள், தேவையில்லாத இடமாற்றங்கள், இதெல்லாமே மிதுன ராசிகளுக்கு உண்டான பலன்களா நடக்கவிருக்கு. இதெல்லாம் நடக்க இருப்பதனால முன்னெச்சரிக்கை அவசியம். நண்டு போன்ற பிடிவாதத்தையுடைய கடகராசி அன்பர்களே, இது நாள் வரைக்கும் கண்டச்சனி, அஷ்டம சனி என அடுத்தடுத்த பாதிப்புகளை எதிர்கொண்ட உங்களுக்கு இனியும் சில பாதிப்புகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு 5 வருட காலமா கண்டச்சனி, அஷ்டம சனி இருந்ததெல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகுது. 8ஆம் இடத்துல ராகுவும், 2ஆம் இடத்துல கேதுவும், விரயஸ்தானத்துல குரு பகவானும் மாறுறாங்க. ஆயுள் ஸ்தானத்துல ராகு பகவான் மாறுறது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும்.
சிறு விபத்து தத்துக்கள். அதனால வண்டி வாகனம் போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கும் போது அதை காப்பாற்ற முடியாம போகலாம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், உயர் கல்விகள்ல தடைகள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட மனஸ்தாபங்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஆளாகலாம். மெயினா ஆயுள் ஸ்தானத்துல ராகு பகவான் மாறுறதுனால ஆயுளுக்கொப்பான கண்டங்கள் நேருங்கிற அமைப்பு. அப்ப வண்டி வாகனங்கள்ல சாகசத்தை தவிர்த்துக்கணும். குரு பகவானோட அமைப்புனால திடீர் சுப விரயங்களையும் செய்யலாம். இருந்தாலும் பண பற்றாக்குறையினால நம்ம நினைக்கிற காரியங்கள் தடங்களாகிறது. பூர்வீக வகையான சொத்து பத்து பிரச்சனைகள், அப்பா வகையான மனஸ்தாபங்கள், திடீர் மருத்துவ செலவுகள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கடக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். இதெல்லாம் அமைய போகுது என்றாலும் உங்களுடைய முயற்சிக்குண்டான பலன் அப்படிங்கிறது குறைவாதான் இருக்கும். அப்ப 2 மடங்கு முயற்சி ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவைப்படும். சிங்கத்தை போன்ற விவேகமும் வீரியமும் உடைய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், 7ஆம் இடத்துல ராகுவும், அஷ்டமத்துல சனியும், லாபத்துல குரு பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இது நாள் வரைக்கும் கண்டச்சனி இருந்தது முடிவுக்கு வந்து அஷ்டம சனிங்கிறது தொடங்கும். இருந்தாலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் மாறுவதனால தொழில நல்ல லாபம், பதவி உயர்வுகள், சாதகமான இடமாற்றம், வெளிநாட்டு யோகம், வீடு, நிலம், வாகன வசதிகள், திருமணம், இந்த மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள், புனித யாத்திரைகள், சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய நல்ல யோக அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் அஷ்டமத்து சனி மற்றும் ராகு கேதுவுடைய தாக்கத்தினால வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும். சட்ட சிக்கல்கள் மாதிரியான வீண் அலைச்சல், பணம் தண்ணீரை போல கரைந்து கொண்டே இருப்பது, உடல் நல குறைவுகள், அறுவை சிகிச்சை மாதிரியான திடீர் செலவுகள், காயங்கள், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. மனைவி வகையான திடீர் செலவுகள், கணவன் மனைவி கடையில திடீர் மனஸ்தாபங்களோ வீண் வாக்குவாதங்களோ இதெல்லாமே தவிர்க்கணும். உறவுகள்ல பகைய கொடுக்குங்கிற அமைப்பு, வெளியூர் பயணங்கள்னால வீண் அலைச்சல், மன குழப்பங்கள், இதெல்லாமே சிம்ம ராசிகளுக்கு உண்டான பாதகமான அமைப்புகளா இருக்கு. தேல் போன்ற உருவம் இருந்தாலும் தீராத அன்பு கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும், 4ல ராகு, 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு, இந்த பயிற்சிகள்னால பொது சேவைகள்ல ஈடுபடும் போது கௌரவ குறைவுகள், சின்னதா பெயர் கெடுறது, அவமானப்படுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். குழந்தைக வகையில செலவுகள் அதிகமாகிறது, எதுலையுமே காரிய தடைகளாவே இருக்கிறது, மனசு ஒரு குழப்பத்தோடையே இருக்கிறது. இது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல ராகு பயிற்சியாக இருந்தால உங்களுடைய உடல் நலத்திலையும் தாயார் வகையான உடல் நலத்திலையும் கவனம் தேவை. திடீர் செலவுகள் கொடுக்கும். தொழில் ரீதியான பிரச்சனைகள், பிரயாணங்கள்ல ஈடுபடும் போது கூட எதிர்பாராத வகையில இடையூறுகள் வர்றது, ஒரு காரிய தடங்கள் ஆயிட்டே இருக்கிறது. இந்த விருச்சிக ராசிக்கு சாதகமான இடமாற்றத்தையும் கொடுக்கும். தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் மாறுறதுனால சொந்த தொழில் செய்யறவங்க கவனமா இருக்கணும். வெளிநாடுகளுக்கு, வெளியூர்கள்ல வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமான இடமாற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களா இருக்கும். வைராக்கியமான நெஞ்சினை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியுடைய தாக்கம் தீர்ந்து பாத சனியா மாறுது. ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும், பஞ்சமத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது. இந்த பயிற்சிகள்னால சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள், அவமானப்படுறது, யாராவது மூலியமா நாம ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகிறது, குடும்பத்துல வெளி நபர்கள்னால பிரச்சனைகள், குழப்பங்கள்,
கல்விகள்ல திடீர் தடங்கள், கடன் கொடுத்தவங்க நெருக்கிறது, அவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாறுறதுனால உங்களுடைய புகழ், கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் வகையில நல்ல செலவுகள், அதாவது குடும்பத்துல சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நல்ல யோகம். எவ்வளவுதான் செலவுன்னு இருந்தாலும் நல்ல பண வரவுகளை கொடுக்கும். தொழில பணப்புழக்கம், தெய்வ காரியங்களை முன்னாடி நின்று நடத்துறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இதெல்லாமே கொடுக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கணவன் மனைவி கிடையில அந்யோன்ய குறைவை கொடுக்கும். சுத்தி இருக்கிறவங்கனால குடும்பத்துல தகராறுகள் உருவாகலாம். இருந்தாலும் கும்ப ராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஜென்ம சனியுடைய தாக்கம் விலகிறதுனால பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவு. மற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்களை அடுத்த பதிவுல பார்க்கலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.